வீடியோல மனிதனின் குளியலை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த குளித்த மனிதர்கள் தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக சித்தர் வழிமுறைகளை பின்பற்றணும். அதாவது அவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, தன்னை உடம்ப அதன் சுத்தத்தைப்படுத்துறதுக்காக அவங்க இயற்கையா சில மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம தோலும் சருமமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்றாங்க. இந்த சோப்ஸ் நிறைய சோப்ஸ்ல நல்ல கார்சினோஜெனிக் எஃபெக்ட், அதாவது கேன்சர் உண்டாக்குற எஃபெக்ட் இருக்கும் ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பாடியில நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கின்ல எல்லாம் போர்ஸ் இருக்கு, அதாவது சின்ன சின்ன நுண்ணிய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற எனர்ஜியை உள்வாங்குற அளவுக்கு அதுக்கு டெண்டன்சி இருக்கு. அது போலதான் விட்டமின் டி சோலார் கிட்ட இருந்து, அதாவது சன் கிட்ட இருந்து விட்டமின் டி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்கின் தான் மெயின் மீடியேட்டரா இருக்கு. அது இல்லாம போறதுக்கு, அதாவது நீங்க சோப் யூஸ் பண்ணுங்க, அதுல வேக்ஸ் கண்டென்ட் சேர்த்திருப்பாங்க. அந்த வேக்ஸ் போடுறப்ப என்ன ஆகுனா, இந்த போர்ஸ் எல்லாம் அடப்பட்டு அந்த வேர்வை துளைகள் உள்ளேயே நிக்கிறதுனால நிறைய தோல் பிரச்சனை வருது. இன்னைக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சோப்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த சோப்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையா கொஞ்சம் நேச்சுரலா போனாங்க அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வராம பாதுகாத்துக்கலாம். எந்த மாதிரி நேச்சுரலா போகணும் அப்படின்னா, சித்தர்கள் பயன்படுத்தினது உடம்ப மேல் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மஞ்சளும், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, கடலை மாவு, நலங்கு மாவு, செம்பருத்தி பூ பொடி, அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையில அரைச்சு தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. அதே போல தலைக்கு குளிர்விக்கும் போது என்ன ஆகுனா, பாதத்துல இருந்து தலை வரைக்கும் தண்ணி ஊற்றி தான் குளிர்விக்கணும். கீழே இருந்துதான் மேல போகணும். அப்படி போறப்ப தலைக்கு போடுறப்ப எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா, அரப்பு, சீயக்காய், அது போல நல்ல ஒரு இயற்கையா தயாரிச்ச ஒரு பொடிகளை பயன்படுத்தி நீங்க குளிக்கும் போது என்ன ஆகுனா, உங்க உடம்புக்கும் நல்லது, அது உங்களோட ஸ்கின்ஸோட போர்ஸையும் அடைக்காது, ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும். தோல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும். நிறைய பேருக்கு சீக்கிரமே சுருக்கமெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வராம இது பாதுகாக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை எல்லாரும் பின்பற்றி வாழ்ந்தா சருமமும் நல்லா இருக்கும், அந்த மென்மையும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு மெயினா சோப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இயற்கையா எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு குளிக்க வைங்க. அப்பதான் அந்த குழந்தைங்களோட சருமம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளம்.